வணக்கம் மாணவர்களே. இந்த காணொளியில நம்ம பார்க்க போறது, கடந்த காணொளியில இந்த முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்று இருக்கின்ற மாணவர்களுக்கான எதிர்பார்க்கை வினாக்கள் குறித்து பார்த்திருந்தோம். அந்த வகையில தத்தை விடு தூது என்ற பகுதியிலிருந்து 2 வினாக்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்று கடந்த காணொளியில நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த வினாக்கள் சம்பந்தமான ஒரு மீட்டலை தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு கேட்டா இந்த காணொளியினூடாக பார்க்க போகின்றோம். அதாவது தத்தை விடு தூது என்ற பகுதியில இருந்து பெண்ணடிமைத்தனம் குறித்து ஒரு வினாவும் காதலியின் அழகு குறித்து ஒரு வினாவும் இடம்பெறும் என்று நான் கடந்த காணொளியில் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். அதே போல இந்த காணொளியில் தத்தை விடு தூது என்ற பகுதியில் இடம்பெறும் பெண்ணடிமைத்தனம் குறித்து என்று நம்ம இந்த காணொளியில பார்க்க போகின்றோம். அப்ப இந்த காணொளியில நான் இந்த வினாவுக்கு எப்படி விடை எழுதணும் அப்படிங்கிறத மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்யறேன்னு கேட்டா சொல்லித்தரலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த வகையில் ஒவ்வொரு வினாவும் கட்டமைப்பு வினாவாகத்தான் அமைய போகுது. அதாவது இதுக்கு நீங்க கட்டுரை அமைப்புல விடை எழுதணும். அறிமுகம், விடை, முடிப்பு என்ற அமைப்புல நீங்க விடை எழுதுனீங்கன்னா அதற்கு மிகவும் நன்றாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்ப அந்த வகையில பெண்ணடிமைத்தனம் குறித்து பார்த்தோம்னா, தத்தை விடு தூது என்ற பாடப்பகுதியில பெண் அடிமைத்தனம் குறித்து தீத்த சரவணமுத்து பிள்ளை அவர்கள் பின்வருமாறு சாடுகின்றார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதலாவதாக பெண்களுக்கான அனைத்து சுதந்திரங்களும் பறிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத உண்பதும் உறங்குவதும் ஊர்கதைகள் பேசுவதும் பெண்கள் தொழில் என்று கூறுவர் ஒரு சாரார் என்ற பாடல் வரியினூடாக பெண்களுக்கான தொழிலாக உண்பது, உறங்குவது, ஊர்கதைகள் பேசுவது, அதே நேரம் தன் கணவனே தனக்கு தெய்வம் என நினைப்பது இவைதான் என ஒரு சாரார் கூறுகின்றனர். இவ்வாறு கூறுகின்றவர்கள் அறிவிலிகள் என கவிஞர் கூறுகின்றார். மேலும் பெண்கள் தனக்கு தகுதியேற்ற கணவனை தேர்ந்தெடுப்பதில் சுதந்திரம் இல்லை எனவும் கவிஞர் கூறுகின்றார். அதாவது தம்மனைக்கு ஒரு பசு வேண்டி பலகாலம் காத்திருந்தும் அந்த பாடலினூடாக தனது வீட்டிற்கு ஒரு பசு வாங்க முடிவு செய்தவர்கள் பல்வேறு பசுக்களை பார்த்த பிறகும் ஒரு முடிவு வராதவராய் அலைந்து கொண்டிருப்பர். ஆனால் பெண்ணை பார்த்த மாத்திரத்தே கண் இமைப்பொழுதிலேயே திருமணம் முடிப்பர். இது சிறுவர் விளையாடும் பொம்மை கல்யாணம் போல இருக்கின்றது என கவிஞர் இது குறித்து கருத்துரை தெரிவிக்கின்றார். அதே போல நல்ல ரத்தினம் போன்ற பெண்களை மூடருக்கும் எளியோருக்கும் முதியோருக்கும் அறிவிலிக்கும் சேர்த்து வைக்கும் நிலையானது மூடருக்கும் பேடருக்கும் பெண் கொடுத்தார் என்ற பாடலடி விளக்குகின்றது. அதே நேரம் பெண்ணின் கடமையை அறியாத பேதையர் பெண்ணின் கடமை அறியாத பேதையருக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கின்றனர். அதானது கொடிய புலியின் வாயில் அகப்பட்ட மானை போல வேடுவன் போல இருக்கின்ற ஒருவனுக்கு பெண்ணை பொன்னோடு சேர்த்து திருமணம் செய்து கொடுக்கின்றனர் என்ற வரியினூடாக விளக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பெண்களை கூண்டிற் பசுங்கிளி போல், அதாவது கூட்டில் ஒரு கிளியை அடைத்து வைத்திருப்பது போல பெண்ணை மடையடித்து பின்னொரு நாளில் இன்னொருவரின் கைப்பிடித்து கொடுக்கின்றனர் என்று கூறுவதினூடாக பெண்ணின் சுதந்திர உரிமைகள் மறுக்கப்பட்டு வெளி உலக விவகாரங்கள் தெரியாது வளர்க்கப்பட்டு பின்னாளில் ஒருவரின் கைப்பிடித்து கொடுக்கின்றனர் என்பதனூடாக பெண்களின் சுதந்திரம் மறுக்கப்பட்டு இருக்கின்றது, மற்றவர்களால் அடக்கியாலும் ஆணாதிக்கத்தன்மை எடுத்து காட்டப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதே நேரம் கண்ணை மறைத்து காட்டில் கொண்டு போய் விடும் பூனையை போல பெண்ணை வீட்டினுள் அடைத்து வைத்து இன்னொருவருக்கு திருமணம், யாரென்று தெரியாத ஒருவருக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்றனர். அந்த ஆடவனினுடைய காதல் சொற்கள், அதாவது இனிமை தரக்கூடிய சொற்களை கேட்டதும் இல்லை, அதே போல் ஆடவனை இதற்கு முன் அந்த பெண் பார்த்ததும் இல்லை என்று கூறுவதின் ஊடாக பெண்ணினுடைய அடிமைத்தனம், அதாவது பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்காக ஆணாய் பிறந்திருந்தா மட்டும் போதும், வேற ஒரு தகுதியும் பார்க்காம பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறாங்க என்று கூறப்பட்டிருக்குது. இதிலிருந்து பெண்ணை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற ஆணாதிக்கம் எடுத்து காட்டப்படுகின்றது. எனவே இவ்வாறு பெண்ணினுடைய உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலை தத்தை விடு தூது பகுதியில் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு ஆசிரியர் பெண்ணினுடைய அடிமைத்தனம் குறித்து இத்தத்தை விடு தூது பகுதியில் மிக சிறப்பாக எமக்கு விளக்கி இருக்கின்றார் என்று இவ்வாறான விடயங்களை வைத்து பிள்ளைகள் ஒரு கட்டுரை அமைப்புல நீங்க முதலாவது கேள்விக்கு ஆன்சர் எழுதுவீங்களா இருந்தா உங்களுக்கு அதுக்கு
முழுமையான புள்ளிகளை வந்து பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக ஆவண்ண கேள்வி, காதலியின் அழகு குறித்து வினாவை வந்து பார்த்தோம்னா பிள்ளைகள், தூது எனும் பகுதியில் காதலனின் கூற்றாக காதலியின் அழகு மிக சிறப்பாக விளக்கப்பட்டுள்ளது என்று கூறலாம். அதாவது மானேங்கு மைவிலியன் என்ற வரியினூடாக மானே ஏங்குகின்ற அளவு கண்களை உடைய, மை தீட்டப்பட்ட கண்களை உடைய பெண் என்று பெண்ணினுடைய அழகு கூறப்படுகின்றது. மேலும் வஞ்சி இடை பைந்தொடி பால், அதாவது வஞ்சி கொடி போன்ற மெல்லிய இடையையும் பசுமையான வளையல்களையும் அணிந்த பெண் என்று பெண்ணினுடைய அழகு கூறப்படுகின்றது. அடுத்ததாக செங்கமல வாழ்விலியால் என்ற வரியினூடாக செந்தாமரை மலர் போன்ற முகத்தை உடையவளும் வாழ் போன்ற கூரிய பிரகாசமான கண்களை உடையவள் அந்த பெண் என்பதும் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்ததாக கிஞ்சிகவாய் பைந்தொடிப்பால் என்ற வரியினூடாக, கிஞ்சிகம் என்பது பவளம் பிள்ளைகள், பவளம் போன்ற சிவந்த வாயையும் பசுமையான வளையல்களையும் அணிந்தவள் என்று கூறப்படுகின்றது. வாழ்விலி என் மங்கையிடம் என்ற வரியினூடாக வாழ் போன்ற பிரகாசமான கூரிய விழிகளை உடையவள் என்பது குறிப்பிடப்படுகின்றது. என் இதய தாமரைக்கொரு லெக்குமியாம் என்ற வரியினூடாக என் இதய தாமரையில் வீற்றிருக்கும் லெக்குமி கடவுள் போன்றவள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பெண்ணரசி கஞ்சமுகம் கண்ணன் மொழி என்ற வரியினூடாக பெண்களுக்கெல்லாம் அரசியானவள் என்றும் தாமரை போன்ற முகத்தினை உடையவள் என்றும் இனிய மொழி பேசுபவள் என்றும் பெண்ணினுடைய அழகு விளக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல பைந்தார் பசுங்குழலால் பாவம் அறியாள் என்ற வரியினூடாக பசுமையான மாலையை அணிந்தவள் என்றும் பசுமையான கூந்தலை உடையவள் என்றும் வஞ்சக மனம் இல்லாதவள் என்றும் பெண்ணினுடைய அழகு வந்து வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு தத்தை விடு தூது எனும் பகுதியில் வந்து காதலனின் கூற்றாக பெண்ணினுடைய அழகை வந்து வர்ணிச்சிருக்கிறார். இந்த 2 வினாக்கள் தான் பிள்ளைகள் தத்தை விடு தூது பகுதியிலிருந்து எதிர்பார்க்க வினாவாக அமைகின்றது. மேலதிகமாக இந்த பகுதியில வந்து 14 பாடல்கள் இருக்கு பிள்ளைகள். இந்த 14 பாடல்களையும் நீங்க ஓரளவு ஒரு மீட்டல் மாதிரி பார்த்துக் கொள்வதும் மிக நல்ல விடயமாக அமையும் சொல்லி நினைக்கிறேன். அப்ப தத்தை விடு தூது பகுதியிலிருந்து எதிர்பார்க்கை வினாவாக இந்த 2 வினாக்களும் வந்தால் உங்களுக்கு செய்யக்கூடியதற்கான ஒரு பயிற்சியாக இந்த காணொளி வந்து அமையும்னு சொல்லி நம்புறேன் பிள்ளைகள். இந்த காணொலியை பார்க்குறவங்க இந்த காணொலிக்கு வந்து லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு இந்த காணொலியை வந்து பகிர்வீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நன்றி பிள்ளைகள்.